இங்கே வந்திருக்க பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பிரச்சனைகள் வந்து இந்த 3 மாதத்தில் காவேரியிலேயும் தண்ணி வராதனால அது மூலமாக விவசாயிகள் எந்த அளவுக்கு வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மூலமாக விவசாய தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை வந்து நாங்களாம் ஆராய்ஞ்சிருக்கோம். ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரி அரசாங்கத்துக்கு எடுத்து உரைச்சிருக்கோம். அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் எப்படி வலியுறுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி கட்டுற மாதிரி எல்னினோங்கிற ஒரு பிரச்சனை அது அதிகப்படியான ஒரு வறட்சி உருவாக்குது. இந்த வறட்சினால் அதிகமாக பாதிக்கப்படுவது விவசாயிகளோட வாழ்வாதாரமும் அதை சார்ந்த விவசாய தொழிலாளர்களோட வாழ்வாதாரமும் தான். இந்த மாதிரி பிரச்சனையை யார் கிராமப்புறத்தில் பேசுறதுன்னா நம்ம சிபிஐ இவங்க தான். இவங்க குரல் தான் கேட்கும். விவசாய போராட்டங்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இலவச கரண்டாக இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், அதெல்லாம் அரசாங்கமும் எந்த ஒரு தலைவர்களும் கொண்டுட்டு வரல. இந்த மாதிரி ஒரு சிறிய போராட்டங்கள் தான் ஒரு பாலிசி ரிஃபார்மேஷனை மாறி ஒரு சட்டத்துக்கு கொண்டு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை நீங்கள் எல்லாம் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் 2-3 பேரை கூட்டுவாங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும் ஒருங்கிணைக்கணும் கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆள் ஒருங்கிணைச்சு ஒரு 100 பேராக ஒருங்கிணைச்சோம்னா நம்ம இன்னும் அழுத்தி சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கோம். டெல்டா மாவட்டத்தில் பெரிய லெவலில் வறட்சி உருவாக போகுது. அதே டைமில் பெரிய லெவலில் வெள்ளத்தாலாம் பாதிப்பு உருவாக போகுது. இதுக்கு நமக்கு வந்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணம் உருவாக்கணும், விவசாய தொழிலாளருக்கு ஒரு ஊக்கத்தொகையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுரை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்குன்னா, இப்போ வந்து 2004 2008 நமக்கு இன்னும் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. எந்த மாதிரி சட்டம்னா, வறட்சி, பெரிய பேரிடர், இந்த மாதிரி காலத்தில் ஒரு விவசாயிக்கு எந்த பாதிப்பு உருவாகுதோ அந்த பாதிப்பில் 50% இழப்பீடை அரசாங்கம் ஏற்றுக்கணுங்கிறது இது சட்டம் இருக்குது. நமக்கான சட்டம் இருந்தாலும் நம்மளும் போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம போராடணும், ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே உங்களுக்கு வந்து யார் அணுகணும், எப்படி அணுகணும், நம்ம எல்லாம் ஒத்த கருத்தில் நிற்கணும், எல்லோரும் ஒருங்கிணைக்கணும். இது இவங்க என்னென்னா கூப்பிடவே இல்லை. நான் நோட்டீஸ் போட்டு தான் வந்தேன். நான் என் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி, நம்ம விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்க, உங்களுக்காட்டியே நாங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு மாவட்டத்துலேயும் வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு மாவட்டத்தில் இருக்க நீர்நிலை தூர்வாரணும்னு இவங்க எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீர்வளத்துறை 100 ஏக்கருக்கு மேலே உள்ளதான் பாசனத்துக்குன்னு உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ கால்நடைக்கு குடிக்கிறதுக்கு, பறவைகள் குடிக்கிறதுக்குன்னா நீர்நிலை கணக்கில் வச்சுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த நீர்நிலைக்கும் எங்கெங்கே எவ்வளோ நீர்நிலைகள் இருக்குது, எவ்வளோ வறட்சியாக இருக்குது, எவ்வளோ ரொம்ப இருக்குங்கிறது கணக்கு இல்லாமல் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் யார் எவ்வளோ பணக்காரங்க விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த நீர்நிலை தேவை, WRD 100 ஏக்கருக்கு மேலே உள்ளதான் கணக்கில் கிடைக்கப்பட்டது. பாக்கி எல்லாத்துலேயும் கணக்கே கிடையாது. ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்க தான் ஒன்று கூடி அரசாங்கத்திட்ட CSR மூலமாகவோ ஊர வளர்ச்சித்துறை மூலமாகவோ நீர்நிலை தூர்வார வேண்டியது நம்ம கடமை. இப்போ நம்ம கலெக்டரேட்டையோ ஊர வளர்ச்சி PD டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஐயா எங்கள் ஊரில் இத்தனை குளம் இருக்குது, இதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ஊர வளர்ச்சித்துறைக்குன்னு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறீங்க, அதில் 10% வந்து நீர் மேலாண்மைக்கு ஒதுக்குங்க. நம்ம எல்லாத்துக்காக நம்ம ஒருங்கிணைக்கணும், நம்ம வாழ்வாதாரத்துக்காக ஒருங்கிணைக்கணும், நம்ம நீர் மேலாண்மைக்கு ஒருங்கிணைக்கணும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு எல்லோரும் ஒன்று கூடுவோம். ஒரு ஆளும் ஒருங்கிணைப்போம். ஒருத்தர் தலைமை பதவியில் மட்டும்தான் ஒருங்கிணைக்கணும், மெனக்கணும்னு இல்லை, எல்லோரும் ஒருங்கிணைக்கணும். நானும் உங்களுக்காக வந்து குரல் கொடுப்பேன். என் குரல் வந்தீங்கன்னா பார்லிமெண்ட் வரைக்கும் போகணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.